அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். நான் உங்கள் திவ்யா. இன்றைய திருக்குறள் பார்த்திங்கன்னா அதிகாரம் 51 தெரிந்து தெளிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்து குறள் எண் 508 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நம்மளுடைய சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். குறள் பாருங்கள். தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். தேரான் அப்படின்னா ஆராயாதவனாக, எதை பற்றியுமே தெரியாதவங்களாக இருக்கிறது. ஆராயாதவன் அப்படின்னா தெரியாதவன். பிறனை அப்படின்னா அயலானை, தொடர்பில்லாதவனை, முன்பின் அறியாதவனை, அதுதான் பிறனை அப்படிங்கிறது குறிக்குது. பிறனைனா என்ன? அயலானை, தொடர்பில்லாதவனை, முன்பின் அறியாதவனை. தெளிந்தான் அப்படின்னா தேர்ந்தெடுத்தவன். தெளிந்தான் அப்படின்னா தேர்ந்தெடுத்தவன், நம்பியவன். வழிமுறை அப்படின்னா தலைமுறை, மரபு, சந்ததி, பரம்பரை. வழிமுறைனா என்ன? ஒரு தலைமுறையை சொல்லலாம், ஒரு மரபை சொல்லலாம், ஒரு சந்ததியை குறிக்கலாம், ஒரு பரம்பரையும் இது குறிக்கும். தீரா அப்படின்னா நீங்காத. இடும்பை அப்படின்னா என்ன? இடும்பைனா துன்பம். தரும் அப்படின்னா கொடுக்கும். தரும்னா என்ன? கொடுக்கும். இடும்பைனா துன்பம். இதோடைய விளக்கம் பாருங்க. மற்றவனை பற்றி ஒன்றும் ஆராயாமல் தெளிந்தால் அஃது அவனுக்கு மட்டும் அல்லாமல் அவனுடைய வழிமுறையில் தோன்றியவருக்கும் தீராத துன்பத்தை கொடுக்கும். தன்னளவில் தேர்ச்சி பெறாமல் அடுத்தவர் தேர்ச்சி பெற வழிகள் செய்தால் மாறாத துன்பம் ஏற்படும். மற்றவனை ஒன்றும் ஆராயாமல் தெளிந்தால் அஃது அவனுக்கு மட்டும் அல்லாமல் அவனுடைய வழிமுறையில் தோன்றினவருக்கும் துன்பத்தை கொடுக்கும். நாட்டு சிந்தனைகளில் பற்று இல்லாதவனை அவன் பின்னணி பற்றி ஆராயாது பதவியில் அமர்த்தினால் அச்செயல் நீங்காத துன்பத்தை தரும். நாட்டு சிந்தனைகளில் பற்று இல்லாதவனை அவன் பின்னணி பற்றி ஆராயாது பதவியில் அமர்த்தினால் அச்செயல் நீங்காத துன்பத்தை தரும். ஆராய்ந்து பார்க்காமல் ஒருவரை துணையாக தேர்வு செய்து அமர்த்தி கொண்டால் அவரால் வருங்கால தலைமுறையினருக்கும் நீங்காத துன்பம் விளையும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தரை நம்ம ஒரு வேலைக்கு வைக்கிறோன்னா அவங்கள பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அவங்கள சரியாக நம்ம தேர்வு செய்யணும். அப்படி நம்ம சரியாக தேர்வு செய்து அவர்களை பணிக்கு நம்ம அமர்த்தலைன்னா அது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு வழி வழியாக நம்ம மரபு, நமக்குன்னு இருக்க பெருமை அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாமே மாற்றக்கூடிய சக்தி அவங்க கையில் நம்ம எடுத்து கொடுத்துடுற மாதிரி ஆகிடும். மற்றவனை ஒன்றும் ஆராயாமல், அவங்கள பற்றி எதுவுமே தெரியல, அவங்க எங்கேருந்து வராங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, இப்படி எதுவுமே தெரியல. அவங்களுக்கு நாட்டுப்பற்று இருக்கா, வீட்டுப்பற்று இருக்கா, அவங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க, அவங்களுடைய நல்ல விஷயங்கள் என்ன, கெட்ட விஷயங்கள் என்ன, எதுவுமே தெரியாமல் நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சு இந்த வேலையை செய் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இன்றைக்கி இல்லை, என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உறவுகளுக்கும் என்றைக்காக இருந்தாலும் என்ன ஒரு அவப்பெயரை உண்டாக்கி விடும், அல்லது நீங்காத துன்பத்தை கொடுத்து விடும். அதனால் யாராக இருந்தாலும் அவர்களுடைய செயல்களை உற்று கவனித்து அவங்கள ஆராய்ந்து அறிந்து அதன் பிறகு தான் அவங்களுக்கு ஒரு பணியை கொடுக்கணும். ஆராய்ந்து பார்க்காமல் ஒருவரை துணையாக தேர்வு செய்து அமர்த்தி கொண்டால் அவரால் வருங்கால தலைமுறையினருக்கும் நீங்காத துன்பம் விளையும். நாட்டு சிந்தனைகளில் பற்று இல்லாதவனை அவன் பின்னணி பற்றி ஆராயாது பதவியில் அமர்த்தினால் அச்செயல் நீங்காத துன்பத்தை தரும். அப்படிங்கிறத அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. தேரான் பிரானை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.